பாகற்காய் பழுத்திருச்சு. அப்போ நம்ம இப்படி செஞ்சு பார்க்கலாம். குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாகற்காயை கட் பண்ணி அது நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும். அதோடு லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னா அதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நறுக்கி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு பேனில் விட்டு கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விடணும். பொரிஞ்சோடனே பச்சை மிளகாய், ஒரு 5-6 பல் பூண்டு வந்து அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். நசுக்கி போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டுமா இருக்கும். முழுசாக போட்டால் அது நல்லாயிருக்கும். ஸோ முழுசாகவே போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்தோடனே சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக. அதை அப்படியே சேர்த்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வணங்கி வந்தோடனே தக்காளி 2 சேர்த்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். உப்பு மஞ்சத்தூள் தக்காளிக்கு போட்டால் நல்லா தக்காளி தொக்கு மாதிரி வந்துடும். அப்போ அந்த டைமில் வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கணும். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளுக்கு 2 ஸ்பூன் மல்லித்தூளுங்கிற விதத்தில் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் கூட மிளகு, சீரகம், 4 பல் பூண்டு இதையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அந்த தக்காளி சாந்தோடு நம்ம வதக்கி வச்சோம்ல அந்த பாகற்காயை சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு அப்புறம் அதோடு வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா கொதி வந்தோடனே புளி கரைசல் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு தண்ணி எவ்வளோ தேவையான அளவு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் சேர்த்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடணும். இறக்கிடலாம். குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.